முதலமைச்சர் தலைமையில் தான் நடக்கணும். ஆனால் முதலமைச்சரும் ஆப்சண்ட்டு, டெப்டி சீஃப் மினிஸ்டரும் ஆப்சண்ட்டு, 2 பேருமே வரல. அது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன் இந்த கூட்டத்தை தவிர்த்தார்? அதில் தான் அந்த சிறப்பாக, ஆனால் வரல அவங்க, ஏன்னு தெரியல. அதை நான் வந்து ரைஸ் பண்ணேன். நான் இன்னும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் அளவுலேயும் வந்து ஒரு பயம் இருக்கும். அப்போ வந்து சரியாக மானிட்டர் பண்ணுவாங்க. இல்லைன்னா இது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற அடிப்படையில் பிரயோஜனப்படாது. சும்மா வந்து ஒரு நாமக்கவசிக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு என் கருத்து சொல்லிட்டோம். சரி, ரெக்கக்னைஸ்டு பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி அதாவது வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். அதில் ஒரு லூப் ஹோல். ரெக்கக்னேஷன் இல்லாத ஒரு பிளேஸில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது வரையறுக்கல. எந்த மாதிரியான ரெக்கக்னைஸ்டு பிளேஸை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள். அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபை பண்ணுங்கள், ஸ்டேட் வைஸ் நோட்டிஃபை பண்ணுங்கள். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் ரெக்கக்னைஸ்டு பிளேஸ் இல்லாத இடங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கேட்டால் தரமாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சார், அது அங்கீகரிக்கப்பட்ட இடம் கிடையாது. ஆனால் அதே வந்து ஒரு ஆளும் தரப்பு அது கேட்குதுன்னா அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. எதுக்கு லூப் ஹோல் வைக்கிறீங்க? போடுங்க. அது மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் தான் இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் நடக்கணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் நடக்கணும் அப்படின்றது போடுங்க. அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு அதை வரையறுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அதை அமல்படுத்துறதுன்னா அதுக்கு வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ரொம்ப அமல்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து கண்காணிப்பு முக்கியம். அது வந்து சரியான முறையில் கண்காணிக்கலான்றது பார்க்குறது அந்த தாலுக்கு அளவுலேயும் டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்க கமிட்டிஸு. இவங்க தன்னுடைய கடமை செஞ்சால் இந்த மாதிரி வந்து, ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கு. அது யாரும் மறுக்கக்கூடாது. எனவே பொதுக்கூட்டங்கள் போடுவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் அது ஜனநாயக உரிமை. அது எந்த காலத்திலையும் வந்து தடை செய்யக்கூடாது. எனவே அதை வரையறுக்குன்னா அது வந்து எல்லோருக்கும் சமம் என்ற அடிப்படையில் அந்த ரூலை போடுங்க. அதுதான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 5000 பேர் இருந்தால் இவ்வளோ, 10,000 பேர் இருந்தால் இவ்வளோ, 20,000 பேர் இருந்தால் இவ்வளோ. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேனே உங்களுக்கு தகவல், 5000 முதல் 10,000 பேர் வந்தால் 1 லட்சம், 10,000 முதல் 20,000 பேர் வந்தால் 3 லட்சம், 20,000 முதல் 50,000 பேர் வந்தால் 8 லட்சம், 50,000க்கு மேலே வந்தால் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது வந்து ஒரு காஷன். இது காஷன் டெபாசிட்டு. இது வந்து திருப்பி தர பணம் தான். ஏன்னா அது சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களும் சொன்னால் நம்ம 1000 பேர் கூடுறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆளுங்கட்சின்னா அந்த ஒரு 1000 பேர் கூடனா 1000 போலீஸ் வருது. அதே எதிர்கட்சி நாங்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸை போடுவாங்க. அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ நம்ம தள்ளு முள்ளெல்லாம் வரும். அதனால் அந்த மாதிரி வேறுபாடு இருக்காது. குறைஞ்சது ஒரு 1000 பேர்லேருந்து அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து காவல் பாதுகாப்புன்றது முழுமையாக வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். உணவு தண்ணி கிடைக்காம மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள், கழிவறை இதெல்லாம் நீங்கள் வைக்கிறன்ற மாதிரி அல்ல. அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா டிஸ்கஷன் போயிருக்கு. அதனால் அவங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போடுவாங்க. அதாவது பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதை மாதிரி நடத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் சொல்லிவிட்டு அது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வரும் தான் நினைக்கிறேன். 100% வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆமாம், அதுவும் உரிமைன்றது பேச்சுரிமை. அதை வந்து முறைப்படுத்தணும். அதுதான் வந்து முக்கியம். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. கேஷுவாலிட்டிஸோ இன்ஜுரிஸோ அதே போல் வந்து தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பம் இல்லாமல் எல்லா அரசு கொடுக்கணும், காவல்துறை கொடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அதெல்லாம் வரல. இது வந்து பியூர்லி கைட்லைன்ஸு. இது பியூர்லி வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட்டை பேஸ் பண்ணி தான்
இன்றைக்கி கூட நடக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து கருத்து சொல்லியிருக்கு. ஓகே, கொடநாடு கொலை வந்து ஃபைல் தேடுவதற்காக தான் இபிஎஸ் வந்து உள்ள ஆட்கள் ஒரு கற்பனைவாதி. அதனால் கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அந்த நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.